गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 2/12/2025 விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று வளர்பிறையில் துவாதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நாள். இன்றைய நாளிலே பிரதோஷம் உண்டு. மத்தியான வேளையில் திரையோதசி வந்துடும். செவ்வாயும் அஸ்வினியும் நடந்த இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அது முக்கியமாக இந்த கடன் அடைப்பதற்கான நாள். இன்றைக்கி யாரும் கடனை குறைக்கணும்னு ஆசைப்பட்டு மனசில் தீர்மானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நாள் இன்றைக்கு. கேல்குலேட் பண்ணணும். ஒரு பங்கானும் கடனை அடைக்க ட்ரை பண்ணுங்கள். கடன் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகிவிடும். வளர்பிறை நாளிலே 336 நாட்களை நம்ம இது வரைக்கும் இந்த வருஷத்தில் செலவு பண்ணிட்டோம். 29 நாட்கள் தான் இருக்குது இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு. அதனால் கொஞ்சம் நிறைய எனர்ஜியாக ஒர்க் பண்ணுங்கள். இன்றைய நாளில் நல்ல நேரம் காலையில் 7:45 8:45, சாயங்காலம் வேலையில் 4:45 5:45. ராகு காலம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை 3-4:30 ராகு காலம். யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. குளிகை காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். விருச்சிக லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை இருப்பார். 32 வினாழிகள் தொடர்வார். இன்றைய நாளிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் மேஷராசியிலே இருக்கக்கூடிய நாளிலே உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கன்னிராசியிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. வரிகம் அப்படிங்கிற யோகமும் பாலவ கரணமும் இன்றைய யோக கரணங்களாக அமைகிறது. வரியான் என்ற இந்த யோகத்திலே நவரத்னங்கள் வாங்கிறது நல்லது. புதுசாக வண்டி வாங்கிறதுனா நல்லது. விவசாயத்துக்கான ஆடு மாடுகள்லாம் இன்றைக்கி வாங்கிறது நல்லது. இன்றைய நாளிலே பாலவகரணம் மங்களகரமான காரியங்கள்லாம் செய்யலாம். பிரயாணங்கள் செய்யலாம். வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யலாம். புதுசாக பதவி ஏற்றுக்கிறது தான் ஏற்றுக்கலாம். துவாதசி திதி அப்படிங்கிற திதியே தானியங்கள் எல்லாம் வச்சுக்கிறது, சுப செலவுகள் எல்லாம் பண்ணுறது, தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணுறது, நிலையுள்ள நிலையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் இந்த துவாதசி திதியில் பண்ணும்போது லாபமாக அமையும். அதுபோல் அஸ்வினி நட்சத்திரம் முன்னமே சொன்ன போல் கடன் அடைவதற்கான, அதுவும் செவ்வாயுடன் சேர்ந்தனா கடன் அடையும். கன்ஃபார்மாக கடன் அடைஞ்சிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுக்கும். விவாகம் செய்கிறது நல்லது. புதுசாக வீடு ஹவுஸ் வார்மிங் செய்கிறது நல்லது. படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நீ நல்லது. உபநயனம் போன்ற விஷயங்கள், பதவி ஏற்றுக்கொள்வது, ஆபரணங்கள் போட்டுக்கொள்வது, மாடு போன்ற விஷயங்கள் வாங்கிறது, வெளிநாட்டுக்கு செல்லணும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். மாங்கல்யம் செய்ய கொடுக்கலாம். பூம்சுவானம் செய்யலாம். சாந்தி முகூர்த்தம் செய்யலாம். விதை விதைக்கலாம். இது எல்லாமே ஆரம்பத்தன்மையை கொடுப்பதனாலே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனை தரும். இன்றைக்கு கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கோச்சாரப்படி சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிக ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் மீன ராசியிலே இருக்க, மேஷ ராசியிலே சந்திரன், குரு பகவான் வக்ரகதியிலே கடகராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, புதன் துலா ராசியிலே இருக்க இந்த நாள் அமைகிறது. தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்குமான பலனை காணப்போகிறோம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளரவே சந்திரன் இருக்க போகிறார். அனுகூலமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணம், பல விதத்தில் உங்களுக்கு லாபம், எதிலும் சுறுசுறுப்பு, உறவினர்களால் மகிழ்ச்சி, வியாபாரத்திலே பிரச்சனை குறையும், அலைச்சலுக்கேற்ற ஆதாயம்,
திறமைகளெல்லாம் வெளிப்படும். பல விதத்திலும் பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பல ஒற்றுமைகளை ஒன்றாக ஒருங்கே கொள்ளக்கூடிய நாள். இன்ற நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் திருப்தியை தருவதாக இருக்கும். ஆரம்பங்கள் நல்லா அமையக்கூடிய நாளில் நல்ல வேலைகள் செய்வது நல்லது. முக்கியமாக இன்றைக்கி பிரதோஷம். நல்ல எண்ணெயை வாங்கி கொண்டு சிவனுக்கு நந்தியம்பெருமானுக்கு 2 பேருக்கு அபிஷேகத்தை கொடுத்து வெள்ளை மலர்களால் பூஜிக்க உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் தொடர்ந்து இருக்கும். கடன் குறைவதற்கு இன்றைக்கி ரொம்ப நல்லது. செவ்வாயும் அஸ்வினியும் சேர்ந்ததுனாலே இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக எல்லா காரியம் செஞ்சு பாருங்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியை நோக்கி தான் வந்துட்டுருக்கிறாரு. அவசரப்படாமல் செய்யுங்க. கொஞ்சம் காரியங்கள்லாம் தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளர குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இவருடைய பார்வையானது லாபஸ்தானத்தை பார்க்குது. சனி பகவான் அங்கே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டங்கள் கொடுக்காத சூழ்நிலை கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தலாம். மனசுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் ஆகும். உத்தியோகத்தில் திறமை வெளிப்படும். குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக அமையும். உடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். பிரதோஷம் வழிபாடு சிறந்தது. 4-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உகந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. எதையும் செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்தக்கூடிய நாளான இன்று புதிய விஷயங்களிலே ஆர்வம் உண்டாகும். தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொண்டீர்களானால் நல்லது. உடன் பிறந்தவர்களின் தேவையை அறிந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபமாக அமையும். முக்கியமாக இன்றைக்கி கடன் குறைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். குழப்பங்கள் தீரும். வியாபாரத்திலும் நிதானமாக செய்தீர்களானால் வியாபாரமும் நல்லாயிருக்கும். உழைப்பே உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தை அழகாக மனதில் பதித்து கொள்ளக்கூடிய நாள் இன்று. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சாயங்கால வேளையில் பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. நல்ல நன்மையான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை. பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடன் நல்ல தொடக்கங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சாதகமான சூழ்நிலை அமைவதற்கான நாள் இன்றைக்கு. கணவன் மனைவிக்கிடையே சில வேறுபாடுகள் தோன்றும் மறையும். வேலையிலே பொறுப்பு அதிகரிக்கும். உறவு வருகை உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால லாபங்கள் உண்டாகும். எதையும் ஸ்ட்ரிஞ்சண்டாக பிடிச்சது முயலுக்கு 3 கால் அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சம் அடுத்தவங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுவது இன்றைக்கு முக்கியமான கடமை உங்களுக்கு. பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவனை வழிபடுவதனால் வரக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. எதையுமே போட்டியுடன் நான் செய்வேன், ஏட்டிக்கு போட்டியாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. இதனால் கணவன் மனைவிக்குடைய உறவு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உங்கள் முயற்சிகள் வெற்றி தருவதாகத்தான் அமையப் போகிறது. பிடிவாதம் வேண்டாம். எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவார்கள், விலகுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். வியாபாரத்திலும் தந்திரங்கள், உத்திகள் உங்களுக்கு லாபத்தை தரும். வேலை பார்க்குற இடத்துல ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதையுமே யோசித்து அழகாக பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை, ரெகக்னைஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் கொடுக்கறது. இந்த நாளிலே பிரதோஷ வழிபாடும் 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் சிறப்பை தருவதாக அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். குடும்பத்தை பற்றின எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. உங்கள் தேவைகள் நிறைவேறக்கூடிய நாள். வாகனத்திலெல்லாம் போகும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டு செய்வது நல்லது. உங்களுக்கான எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய வழக்குகளிலே சில சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரத்திலே வெற்றி கிடைப்பதற்கான ஒரு எண்ண ஓட்டங்களையும் உங்களுக்கு இன்றைக்கு பெற்றுத்தரக்கூடிய நாள். மனக்கவலை கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் உங்கள் முயற்சியினாலே அதை உடைத்து விடுவீர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தீர்மானமாக தெரியுது. பிரதோஷ வேளையிலே பிரதோஷநாதரான சிவபெருமானை நந்தியம்பெருமானுடன் வழிபடுவதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டு. 6-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, உழைப்பே உயர்வு அப்படிங்கிற உன்னதமான கருத்தை உங்களிடம் கொண்டவர்கள் புதிய முயற்சிகளிலே சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வதும், பிள்ளைகளின் எண்ணத்தை புரிந்து கொண்டதனாலே உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் வருவதற்கான நாளாகவும் வாய்ப்பாகவும் இந்த நாள் அமைகிறது. வேலையும் போது கொஞ்சம் நிதானமாக செய்கிறது நல்லது. அவசரப்படுவது ஆபத்தை தரும். முக்கியமாக உங்கள் உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. பொன் பொருள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே வெச்ச இடம் மறந்து போய் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இதனால் கொஞ்சம் நிதானமாக செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யுங்க. 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பிரதோஷ வழிபாடும் சிறந்த பலனை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே வெற்றியை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான சந்திர பகவான் மேஷ ராசியிலே அமர்ந்திருக்கிறார். பேச்சிலே அனுபவத்தின் திறமை அழகாக வெளிப்படக்கூடிய நாள். குழந்தைகளின் வாழ்க்கையிலே அனுசரணையோடு செல்வதனாலே அவர்களை புரிந்து கொண்டு நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக வெளியூர் பயணங்கள்லாம் பிளான் பண்ணலைன்னா இன்றைக்கி தாராளமாக பிளான் பண்ணுங்க, அதெல்லாம் கைகூடும். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கோர்ட்டு வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளும், கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் இன்றைக்கு இருப்பதனாலே இன்றைக்கி நல்ல நாள். கடனை குறைத்து கொள்வதற்காகவும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரதோஷ வழிபாடும் 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. சிக்கல்கள் வருவதற்கும் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலையிலையும் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க.
வெளி வட்டார தொடர்பிலே வீண் விவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக வாகனத்திலே அடுத்தவர் ஒருத்தர் முந்தி போகிறேன், அவரை ஓவர்டேக் பண்ணுறேன், இந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்வது இன்றைக்கி நிறைய காரியங்கள் சிக்கல் இல்லாமல் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்வது, இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்மார்ட் ஃபோன்லெல்லாம் நிறைய நோண்டிகிட்டு இருக்கிறது எல்லாம் வேண்டாம். இன்றைக்கி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வெளி பயணங்கள் நிறைய இருக்கும். புதிய பயணங்கள் புதிய எண்ண ஓட்டங்களை தருவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு தர இருக்கிறது. அதை கொஞ்சம் வைடு ஓப்பனாக வச்சு கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. பிரதோஷ காலத்திலே பிரதோஷநாதரை வழிபடுவதும் சிவபெருமானை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்கள் நிறைய உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்துடன் சேர்ந்த செவ்வாயினால் கடன் ஒழிப்பது, கடன் கொடுப்பது நல்லது. அதுபோல் இந்த நாளிலே 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. மேஷ ராசிக்குள்ளர அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த தொடர்பு இருப்பதனாலே கடன் குறைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கடன் குறையும். குடும்பத்திலே முக்கிய முடிவுகளினால் வரக்கூடிய மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும். வெளிநாட்டு பயணம் தொடர்பான பிளான்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக பணிகளிலே ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. அடுத்தவரை பற்றின சிந்தனைகள் தவறான சிந்தனையாக இருந்தால் தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்திலே முக்கிய கவனங்களில் முதலீடுகளின் போது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது காஷன். இன்றைய நாளிலே சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவ வழிபாடும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாள் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பயணங்கள் மூலம் புதிய வகையான வாய்ப்புகளும் அனுபவங்களும் ஏற்படுவதற்கான சூழ்நிலை. இன்றைக்கு தெய்வீக சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். உத்தியோகத்தில் வேலையில் உங்களை திறமையை பார்த்து அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள். அதனால் சுகம் உண்டு. சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே பிரதோஷ வழிபாடு சிறந்த பலனை தருவதாக அமைகிறது. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. இன்றைக்கி செய்கிற காரியங்கள் கொஞ்சம் செலவையும் கொடுக்கும், தடையும் கொடுக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள்னால செலவுகளும் உண்டு. சிலருக்கு நீண்ட நாள் ஆசை, சார் எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அரசு பணிகளிலே இழுபறியாக இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய நாள். வியாபாரத்திலே வியாபார தந்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வெளிவட்டார தொடர்பிலே செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. அதனால் முன்னேற்றம் என்ற பாதையை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பிரதோஷ வழிபாட்டிலே சிவனையும் நந்தியையும் வழிபடுவதனும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.